வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து நான் உங்கள் இன்ஜினியர் சச்சின். இப்போ நம்ம இருக்கிறது 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் உள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லாவோட கம்ப்ளீஷன் ஸ்டேஜில். ஆக்சுவலாக சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் 3 டிஃப்ரெண்ட் ரேட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அதை நான் டீட்டெயில்டாக வீடியோவாக செய்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை என்ன காஸ்ட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை. இன்னையிலேருந்து டிசம்பர் 2024 இது மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும்னா என்ன காஸ்டிங் வரும் அப்படிங்கிறத ஒரு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி பிடிஎஃபை இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பிளானையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பில்டிங் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் 2 மேட்ச் பண்ணி இருக்கும். சில அடிஷ்னல் ஒர்க்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் 3 இருக்கிற சில ஒர்க்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் நம்ம அடிஷ்னலாக சேர்த்து இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் யூஸ்வலாக இன்டீரியர் ஒர்க்ஸ் பட்ஜெட்டில் வராது. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எப்படி பண்ணியிருக்கிறோங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம எது மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபினிஷிங் செய்திருக்கிறோங்கிறத இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இந்த பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் வியூவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹேண்டிங் ஆக போகிற வீட்டில் இருக்கிற யூஸ்டு மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அதெல்லாம் நம்ம இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்கிற வண்டியை பார்க்கலாம். பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ், கேட் பெயிண்டிங் ஒர்க்கு ஃபைனல் டச்சப் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம், புட்டி ஒர்க் பண்ணி கலரிங் பண்ணியிருக்கிறோம். அதர் 3 சைட்ஸ் 2 கோட் கோட்டயம் ஒயிட் சிமெண்ட் பிர்லா ஒயிட் செய்திருக்கிறோம். இது விசிபிள் ஏரியா இல்லை அப்படின்றதால பில்டிங்கோட செட்பேக் சைடு தான் இருக்குன்றதால இங்கே நம்ம ஓப்பன் ப்ளம்பிங் செய்திருக்கிறோம். யூபிவிசி பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். விண்டோஸ் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்ஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வென்டிலேட்டர், யூபிவிசி விண்டோஸ், காம்பவுண்ட் வால் ஒர்க். காம்பவுண்ட் வால் சாலிட் பிளாக்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சைட்டுக்கும் நெய்பரிங் சைட்டுக்கும் உள்ள பவுண்ட்ரி ஸ்டோன் விசிபிளாக இருக்குது. ஈஸ்ட் சைடு வியூ, சவுத் வியூ, கிச்சன் விண்டோ, டைனிங் விண்டோ, ஈஸ்ட் சைடு இருக்கிற பால்கனியை பார்க்க முடியுது. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பைப்ஸ் எல்லாம் அங்கங்கே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்கள். பார்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு கலர் டிண்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நார்த் வியூ, இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுன்றதால அதர் 3 சைட்ஸ் ஒயிட் நம்ம செய்திருக்கோம். இந்த லேஅவுட் பேஸ்மெண்ட் ஆல்ரெடி 3 ஃபீட் லோவர் லெவலில் இருக்கிறதால நம்ம ரோட் லெவல்லேருந்து 1 ஃபீட் தான் பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் டோட்டல் பேஸ்மெண்ட் ஹைட் 4 ஃபீட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 3 ஃபீட் ரைஸ் பண்ணால் தான் இது இந்த லெவலுக்கே வருது. ஸோ ரேம்ப் கான்க்ரீட் ரோடுன்றதால இது அடிக்கடி ரைஸ் ஆக போகிறதில்ல. திருப்பியும் டார் ரோடு அப்படிங்கும்போது ரீடாரிங் வரும். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்றதால மேபி இது ஒரு 20 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ரோடு வரைக்கும் மேபி நடக்கலாம். ஸோ அதனால் 1 ஃபீட் ரைஸ் ஆகி ஒரு ரேம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 16 ஃபீட்டு வைட் ஓப்பனிங் உள்ள கேட். சென்டரில் நம்ம இங்கே பில்லர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணி ஒரு விக்கெட் கேட் ப்ரொவைட் பண்ணோம்னா நம்ம பார்க்கிங்க்கு அதெல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்லைடிங் கேட் ஆர் டோட்டலாக ஓப்பனபிள் கேட். டோட்டலாக இந்த ஓப்பனபிள் ஃபுல் ஓப்பனாக ப்ரொவைட் பண்ணுறது நல்லது. இந்த வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் இபி பேனல் பாக்ஸை பிளான் பண்ணியிருக்கிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் வாட்டர் சாஃப்ட்னரை பிளான் பண்ணியிருக்கிறோம். இதே பாயிண்டில் நமக்கு போர்வெல்லிருந்து பம்ப் ஆகி போகிற வாட்டரை பிடிக்கிறதுக்கான கேட் வேல்வ், கார்ப்பரேஷன் வாட்டரோட டேப், தென் ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து வர்ற வாட்டருக்கான டேப், தென் சாஃப்ட் வாட்டரோட டேப், இதெல்லாமே நம்ம இங்கே வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான டேப்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்த எலிவேஷன் வால்டைல் ₹50 per ஸ்கொயர் ஃபீட்டை ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறோம். இதே பார்க்கிங் டைல் ₹40 per ஸ்கொயர் ஃபீட் உள்ள பார்க்கிங் டைலை லே பண்ணியிருக்கிறோம். செப்டிக் டேங்க் இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. வாய்மொழியில் 3 சேம்பர் செப்டிக் டேங்க் இங்கே செய்திருக்கிறோம். அதோட மேன்ஹோல் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே நமக்கு இந்த ஸ்பாட் லைட்ஸ் வந்துடுது. அதோட ப்ரொவிஷன்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம்.
ஸ்பெசிஃபிகேஷன் 2ல வர்றதால இதுக்கு வந்து நம்ம யூபிவிசி விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். த்ரூ அவுட் த பில்டிங் வந்துட்டு டிண்டட் கிளாஸ் ஆர் டிசைனர் கிளாஸ் போயிருக்கிறோம். ஃபார் ஹால் அண்ட் ஃபாயருக்கு வந்து நம்ம பிளைன் கிளியர் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஹாலோட வியூ. யூஸ்வலாக நம்ம கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் 3.5 by 7 feet உள்ள டீக் உட்டன் டோர் யூஸ்வலாக வருது. பட் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு சின்ன சேஞ்சஸ். இந்த கஜலக்ஷ்மி செட்டப் வந்து அடிஷ்னல் காஸ்ட்டில் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம் அண்டு இந்த டீக் உட் வந்து பேசிக் எஸ்டிமேஷன்லேயே வந்துடும். இந்த அடிஷ்னல் இந்த ஃப்ரேமும் மேலே இந்த கஜலக்ஷ்மி நம்ம அடிஷ்னலாக இதில் எஸ்டிமேட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ டீக் டோரோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எஸ்டிமேஷனில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் தான். பிராஸ் லாக் ஹிஞ்சஸ் வந்து 4 ஹெவி டியூட்டி பிராஸ் ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூம்க்கெலாம் பிராஸ் கோட்டட் ஹிஞ்சஸும் இதில் வந்துட்டு மெயின் டோருக்கு வந்து பிராஸ் ஹிஞ்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்பெக் 1, ஸ்பெக் 2, ஸ்பெக் 3ன்னு 3 ஸ்பெசிஃபிகேஷனுக்குமே டீக் உட்டன் டோர், ஃபிட்டிங்ஸ், பாலிஷ், டோர், ஃப்ரேம் எல்லாத்துக்கும் சேர்ந்து 50,000 rupees பட்ஜெட் உள்ள உட்டன் டோர் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். டோர் டவர் போல்ட், பிராஸ் டவர் போல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே அடிஷ்னலாக நம்ம ஒரு பாக்ஸ் லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்மால் ஃபாயர், வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுன்றதால நார்த் ஃபேசிங் டோர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்மால் ஃபாயர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் லிவிங் ரூம்ல என்ட்ரு மாதிரி இங்கிருந்து ரோட் வியூ பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஆர்ட் பீஸ்க்கான ஒரு இன்டீரியர் ஒர்க்கு செய்திருக்கிறோம். ஃபால் சீலிங் ஒர்க் ஃபாயரில் இது வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கில் ஒரு சிஎன்சி கட் டிசைன், லைட்டிங் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 4x4 ஃபாயர்லேருந்து நம்ம என்ட்ரு ஆகிறது 16 by 16 லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூம்ல இருந்து தான் டைனிங், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேர், தென் பெட்ரூம் இதெல்லாமே லொகேட் ஆகிருக்கு. இந்த லிவிங் ரூமோட ஹைலைட்டாக நம்ம இந்த டிவி யூனிட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா ஃபுல் ஹைட் அப் டு சீலிங் வரைக்கும், ஃபால் சீலிங் ஏரியா வரைக்கும் நம்ம இந்த டிவி யூனிட் பண்ணியிருக்கிறோம். டிவிக்கு பிகைன் வர எல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெயின் ஒர்க் எல்லாமே கோர் மெட்டீரியல் வந்து எம்டிஎஃப்ல மைக்கா போட்டு உட்டன் கலரில் நம்ம ஃபினிஷ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து இந்த ரூமோட ஒரு ஹைலைட்டிங்காக வால் ஃப்ளோர் டைலுக்கும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இதை செய்திருக்கிறோம். கமிங் டு நம்ம இந்த ஏரியா டிவிக்கு அட்ஜசண்ட்டாக நேச்சுரல் லைட்டிங் உள்ள வர மாதிரி ஒரு சைடு கோர்ட்யார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு கோர்ட்யார்டுக்கு வால் டைல் நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். டாப்பில் நேச்சுரல் ஸ்டோனை யூஸ் பண்ணி பர்கோலாவை கொடுத்துருக்குறோம். இது வந்து கான்கிரீட் செக்ஷனில் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே இந்த ஃபென்சிங்க்கு யூஸ் பண்ணுற கருங்கல்லையே நம்ம போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக இது ஒரு காம்பவுண்ட் வால். இந்த காம்பவுண்ட் வால் ஸ்பேஸ் தான் ஹால் வந்து இந்த லைனோட முடியுது. அந்த ஹாலோட வால் நம்ம பெரிய ஒரு கட் அவுட் பண்ணி காம்பவுண்ட் வாலை இந்த ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணி மேலே பர்கோலா வித் டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி அதில் நேச்சுரல் லைட்டிங்கை உள்ளே கொண்டு வரணும். ஸோ டே டைமில் இது ஒரு எப்பவுமே ஒரு நேச்சுரல் லைட்டிங் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இதை செஞ்சுருக்கிறோம். இதை ஒரு ட்ரிபிள் கோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இந்த ஒரு கார்னரில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நல்ல கிராண்டியரான டிவி யூனிட், நேச்சுரல் லைட்டிங் வர ஒரு சைடு கோர்ட்யார்டு இருக்கிற இந்த லிவிங் ரூமில் ஒரு நல்ல ஃபால் சீலிங் ஒர்க்கு நம்ம செய்திருக்கிறோம். ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி சிஎன்சி கட்டிங்ஸ் உள்ள ஒரு டிசைன் பிளான் பண்ணி இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கு பண்ணியிருக்கிறோம். இதில் நியூட்ரல் லைட், வார்ம் ஒயிட் ஆன லைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபால் சீலிங் ஒர்க் நம்மளோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வர்றதில்லை. இதெல்லாம் அடிஷ்னல் ஒர்க்ஸாக நம்ம இதை செய்திருக்கிறோம். இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு இருக்கிற டாப் டு பாட்டம் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம டேர்ன் கீயாக தான் செய்திருக்கிறோம். இனிஷியலாகவே இந்த பில்டிங்கில் ஃபால் சீலிங் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸை எஸ்டிமேட் எடுத்திருந்தோம். இந்த வீட்டோட
மோஸ்ட் ஹைலைட்டிங் பிளேஸ் ஆகும், மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பிளேஸ் ஆகும் இது இருக்கும். ஏன்னா இது ஒரு லிவிங் ரூம்குள்ள இப்படி ஒரு ப்ரொவிஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு சீட்டர், ப்ராப்பரான ஒரு சீட்டராக தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சேரோட ஹைட்டில் நம்ம நல்லா ஹான்ஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் சோஃபாவை அப்படி எல் ஷேப்பில் கார்னர் பண்ணாலும் இதை ஃப்ரீயாகவே வச்சுக்கிட்டா நம்ம இதை வந்து ஒரு ஃபர்னிச்சர் மாதிரியே யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாகவே இதில் இது பண்ணலாம். மோஸ்ட்டாக இதில் வந்து டே லைட்டில் லைட்டிங் இருக்கும், நைட் டைம்லேயுமே வந்து இதை நம்ம ஒரு 3 ஸ்டார்ஸ் வந்து இதில் நம்ம வியூ பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் கிராஸ் நம்ம வேணாலும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கலாம், இல்லை நேச்சுரல் பிளான்ஸுமே இதில் வந்து விடலாம். ஸோ இல்லை அப்புறம் ஃபவுண்டைன், வாட்டர் பாடி, அந்த ஃபவுண்டைன்லையும் வந்துட்டு அந்த கீழே இருக்க வாட்டர் பாடியில் நம்ம சின்ன ஒரு அக்வாரியமை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டிங்கான பிளேஸாகவும் ரொம்ப யூஸ் பண்ணுற பிளேஸாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸை பொறுத்தளவுக்கு இதில் நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கோமோ அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹாலோட மெயின் ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டூ வே ஸ்விட்சஸும் ஃபார் ஃபேன் லைட்ஸும் இங்கே வருது. ஸோ இந்த வாலில் 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மேபி இங்கே ஃபர்னிச்சர் சோஃபாஸ்லாம் வரும்போது அதுக்கான சார்ஜர் பாயிண்ட் இருக்காங்க இங்கேயும். ஸோ இந்த வாலில் 2 பாயிண்ட்டும், தென் டிவி யூனிட் வர டிவிக்கான ரெக்வயர்டு சாக்கெட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ், தென் அகைன் இங்கேயும் அதோட இங்கே ஃபேன் கண்ட்ரோலாக செய்யணும் அப்படின்னா இங்கேயும் அதுக்கான ப்ரொவிஷன், தென் ஸ்டேரோட 2-வே லைட்டிங் அதோட ப்ரொவிஷன்ஸையும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ்க்கு அட்ஜசென்ட்டாக இந்த ஸ்லோப்போட ஏரியாவை யூஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம யூபிஎஸ் ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்க்கு வந்துட்டு அந்த ஸ்லிட் ஓப்பன்ஸ் மஸ்டாக ப்ரொவைட் பண்ணுறோம், அதை கொடுக்கணும். தென் இது ஒரு ஸ்மால் ஸ்டோர் ஏரியாவாக அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஹால் இருந்து ஒரு செமி சீத்ரூ வியூவில் இருக்கிற மாதிரி டைனிங் அண்ட் கிச்சனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கம்மிங் டு த டைனிங் வந்து இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு பார் ஸ்டூல் ஹைட் போனோம்னா இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு வந்துட்டு நம்ம ஹார்ட் கிரானைட், பிளாக் கிரானைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே மாடுலர் ஒர்க்ஸ் செய்திருக்கோம். ஃபார் பேஸ்கெட் 2 டேப், ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் வர மாதிரி டேப் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்க், குவாட் சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் பேஸ்கெட்ஸ், ஆயில் புல்லர், cylinder cage, baskets, then onion storage kaga onion and potato storage, then tall unit வந்துட்டு cut out glass யூஸ் பண்ணி இந்த tall unit ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கீழே இருக்க ஏரியாஸ்க்கு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் எம்டிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்ல வரதுக்குலாம் நார்மல் எம்டிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ஹை கிளாசி மைக்கா தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நம்ம ஹாலில் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹை கிளாசி மைக்கா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே ஒரு ஸ்டோரேஜ், தென் கீழே இந்த திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஏரியா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். தென் இதோட வால் டைல் எல்லாமே சீலிங் ஹைட் வரைக்குமான வால் டைலை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே சிம்னி வரப்போகுது. ஸோ சிம்னிக்கான ப்ரொவிஷன், அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சிம்னிக்காக இந்த ஹைட்லையும் கீழேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஆர்ஓ பிளான்டிங்ல வரப்போகுது, அதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன். தென் இங்கே ஒரு கிளீனிங் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன். இந்த கிச்சன் ஏரியாவில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு மேலே ஒரு ஆர்ச் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் 3 ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட லைட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஏரியாவை நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். அதோட கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்குறோம். கிச்சனில் இருக்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பார்க்க போனால் இதோட சுவிட்சஸ் இங்கேயும், ரெஃப்ரிஜரேட்டர் பாயிண்ட் இங்கேயும், தென் ஆர்ஓக்கு இங்கேயும், தென் இங்கே இருக்கிற மெயின் லைட்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா சாக்கெட்டுக்கு இங்கே ப்ரொவிஷனும்,
சிம்னிக்கு இங்கே ப்ரொவிஷனும், தென் இங்கே நம்ம கீசர் ஆர் மிக்சர்லாம் இங்கே ஒரு 2 சாக்கெட் அண்ட் 20 ஆம்ப் சுவிச்சஸும், அதே மாதிரி இது ஒரு சாக்கெட் அண்ட் 20 ஆம்ப் சுவிச்சஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லைட்டிங்கை பொறுத்த பார்க்கும்போது இங்கே ஒரு 3x3 விண்டோ, தென் இங்கே ஒரு 3x3 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டில் டைனிங் ஏரியா நார்த் ஈஸ்ட் கார்னரில் லொக்கேட் ஆகிருக்கு, ஜனமூலையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம பூஜா ரூமை லொக்கேட் பண்ணியிருக்கோம். அது பூஜா ஷெல்ஃபாக லொக்கேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு சிஎன்சி கட் டிசைனை ப்ரொவைட் பண்ணி அதில் செய்திருக்கிறோம். அதுலேயும் ஒரு ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ். கிச்சனோட கட்லரி ஸ்டோரேஜ் அண்ட் அதர் யூசேஜஸ்க்காக இங்கே எல்லாமே வால் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த விண்டோ வந்துட்டு ஹால்ல இருந்து தெரிகிற ஃபாயர்ல இருந்து தெரிகிற அந்த ஸ்ட்ரைட் ரோட் வியூவும் இந்த விண்டோவும் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கு. இந்த கிச்சன் இருக்கிற விண்டோவும் அவுட்டர் எக்ஸிட்டும், யூட்டிலிட்டியோட எக்ஸிட், அந்த யூட்டிலிட்டியோட எக்ஸிட் ஒரு விண்டோ வச்சிருக்கோம். எல்லாமே ஸ்ட்ரைட்டா ஓப்பனா கொடுத்துருக்கோம். இது ஒரு மத்தியமா மாதிரி. இந்த பாயிண்ட் இருந்து நீங்க வியூ பண்ணீங்கன்னா ஆல் த 4 சைட்ஸ் வந்து விண்டோ இருக்கும். இங்க டைனிங் விண்டோ, இங்க வந்துட்டு டைனிங் டு ஹால் ஓபன், தென் ஹால் டு ஃபாயர் ஓபன், ஃபாயர் ஓபன்ல இருந்து வெளிய இருக்கிற கேட் வரைக்கும் இங்க விசிபிள் பண்ண முடியும். இங்க கிச்சன் ஓபன், கிச்சன்ல இருந்து இந்த விண்டோவும், தென் இங்க யூட்டிலிட்டி ஓபன், யூட்டிலிட்டி ஓபன்ல இருந்து அதுவும் நமக்கு விசிபிளா இருக்கும். இங்க ஒரு வாஷ் பேசின், அதுக்கான மிரர் பொசிஷன் இங்க செய்திருக்கிறோம். இதுல ஒரு சின்ன மினிமலிஸ்டிக்கா ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செய்திருக்கிறோம். இது ஜிப்சம் போர்ட்ல பண்ணி மேனுவலா இந்த கிரைன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். டைனிங்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இதோட மெயின் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு இங்கே ஒரு சாக்கெட் ஃபார் பூஜை ரூமுக்கு, அதோட ஃபேன் அண்ட் லைட்ஸ்க்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தென் எக்ஸிட் டோர் பக்கத்தில் சாக்கெட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த 4 சைடு இருக்க வியூல 1 சைடு யூட்டிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜாலமுல. இது ஒரு எக்ஸிட் டோர். இது வந்து நம்ம பார்க்க உண்டோர் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஜிஐ டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சராகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஒரு மெம்பரேன் டோர் போட்டு அதுக்கு மேலே ஒரு சேஃப்டி ஃபீச்சர், சேஃப்டி டோர் போடாமல் இதை நம்ம செய்திருக்கிறோம். ஸோ மார்டேஜ் லாக், தென் ஒரு பாக்ஸ் லாக், தென் அதுக்கும் டவர், டாப் டவர் போர்ட், பாட்டம் டவர் போர்ட் எல்லாமே இதில் வருது. இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. யூட்டிலிட்டி ஏரியாவில் போரோட ஸ்டார்டர், எம்சிபி, தென் ஒரு விண்டோ, தென் இங்கே தான் சம்ப் வருது. போர்வெலும் இங்கே தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்கேஸ் இவ்வளோ காம்பேக்டான ஏரியாவில் நம்ம போர்வெல் ப்ரொவைட் பண்ணி ஃபியூச்சரில் போர்வெல்லில் ஒரு கலட்டணும் மாட்டணும் அது மாதிரி ஒரு சிக்கல் வருது அப்படிங்கும்போது அதை ஈஸியாக நம்ம மேலே கொண்டு போய் கலட்டுறதுக்காக அதை வந்து ரிமூவ் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஓப்பன் ஹோல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கோர் கட் பண்ணி அந்த ஹோலை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இங்கே யூட்டிலிட்டியில் ஸ்டோரேஜ்க்காக இந்த கபோர்டு ஒர்க் ஒன்று செய்திருக்கிறோம். இங்கேயும் ஒரு சேம் ஒரு விண்டோ வரக்கு இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு காம்பவுண்ட் வால். இதுவும் இந்த பில்டிங்கோட அவுட்டர் வால் காம்பவுண்ட் வால், இதுவும் பவுண்டரி வால் தான். ஸோ இந்த பவுண்டரி வாலுக்கு இங்கே ஒரு க்ளோசர் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு சேஃப்டி டோராக இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம இந்த பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வால்க்கும் பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸை நம்ம வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த பில்டிங்கோட ஈஸ்ட் சைடு செட்பேக். இங்கே தான் ப்ளம்பிங் லைன்ஸ், அதோட சேம்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம செய்திருக்கிறோம். இந்த செட்பேக்கை சிமெண்ட் ஃப்ளோரிங்கால் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற இந்த பெட்ரூம் தான். இது ஒரு 10x16 பெட்ரூம். இதோட டோர் டீக் ஃப்ரேம் வித் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். மெம்பரைன் ஃபினிஷ் ஃப்ளஷ் டோர், பிராஸ் மார்டேஜ் லாக், தென் இதுவும் வந்து பிராஸ் ஃபிட்டிங் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஹிஞ்சஸ் வந்து இதுக்கு 3 பிராஸ் ஹிஞ்சஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பவுடர் கோட்டட் ஹிஞ்சஸும் போடலாம், பட் நம்ம வந்து பிராஸ் ஹிஞ்சஸ் 3 பிராஸ் ஹிஞ்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 10x16 பெட்ரூம். இது வந்து நம்ம
வால் ஃபினிஷஸ்லாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து இப்போ 2 கோட் பிர்லா ஜேகே வாக்கர் பட்டி வித் 1 கோட் ப்ரைமர் செய்திருக்கோம். இதெல்லாமே இன்டீரியர் ஒர்க்கில் ஸ்கோப் செய்திருக்கோம். இது தனியாக கான்ட்ராக்டில் வரதில்லை, பட் இன்டீரியர் ஒர்க் நம்ம தான் செய்திருக்கிறோம். கபோர்ட் ஏரியா வார்ட்ரோப் வந்துட்டு ப்ரீ லேமினேட்டட் எம்டிஎஃப்ல செய்திருக்கோம். ஸோ ப்ரீ லேமினேட்டட் எம்டிஎஃபோட பெனிஃபிட் வந்துட்டு உள்ள நம்ம மைக்கா தனியாக போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஃபேக்ட்ரி மேடாக இந்த கலர்ஸ் வந்துடும், நம்ம இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்டரில் மட்டும் நம்ம என்ன மைக்கா வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 11/16 பெட்ரூமில் 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 3 feet by 4 feetன்னு சொல்லிட்டு பெட்ரூம் டோருக்கு நேராக ஒரு விண்டோவும், 3 by 4 அகைன் ஒரு விண்டோ, சவுத் சைடு ஒரு விண்டோவும், வெஸ்ட் சைடு ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் அவர் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த பெட்ரூமோட 4 வால்ஸ்லேயுமே நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் சர்ப்ளஸாக கொடுத்துருக்குறோம். சீலிங் லைட்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்பாட் லைட்ஸ் 4 ஸ்பாட் லைட்டை பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹூக் தென் ஃபேன் ஹூக்ஸ் 3 ஃபேன் ஹூக்ஸ் பிளான் பண்ணி லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். ஏசி ப்ரொவிஷன் சவுத் வாலில் இருக்குது. இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பேரிவர் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸ் வந்து 10 feet ஹைட்டுக்கு வால் டைல், வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன், சோலாரோட ப்ரொவிஷன் அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் படி ஸ்பெசிஃபிகேஷன் 2க்கு 2000 square feet பில்ட் பெரிய உள்ள ஒரு வீட்டுக்கு 1 lakh rupees per 1 lakh rupees உள்ள ப்ளம்பிங் சானிடரி ஃபிட்டிங்ஸ் நம்ம போடுறோம். ஸோ இந்த வீட்டோட சானிடரி ஃபிட்டிங்கோட காஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் எஸ்டிமேஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஸ்டேர் கேஸ் வந்துட்டு நம்ம எஸ்எஸ் ரெயிலிங் பதிலாக எம்எஸ் ரெயிலிங் போயிருக்கோம். அது பிளாக் எனாமல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டாப் ரைட் வந்து உடன் டாப் ரைட் வந்து இந்த பாலிஷ் பண்ணியிருக்கிறோம். கிரானைட் லெபோட்டர் ஃபினிஷ் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த நான் ஸ்லிப்பரியாக இருக்கணுங்கிறதுக்காக, தென் கிளிட்டரிங்காகவும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கிரானைட் போயிருக்கிறோம். யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ ஆர் ஓப்பனபிள் விண்டோ தான் இங்கே பிளான் பண்ணுவோம் லேண்டிங்கில், ஸ்டேர்கேஸ் லேண்டிங்கில். இங்கே வந்து நம்ம கிளாஸ் பிளாக்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது கிளாஸ் பிரிக்ஸ் 3 inch திக் உள்ள கிளாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது லைட்டிங்க்கு பெட்டராக இருக்கும், ஒரு நல்ல ஃபீச்சராகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த வீட்டோட நேச்சுரல் லைட்டிங் உள்ள வர்றதுக்காக நம்ம ஹெட்ரூமுக்கு மேலே வர ஏரியாவில் வந்துட்டு நம்ம டஃபன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பர்குலாவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும். டஃபன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதோட லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங், ஸ்டேர்கேஸ் அண்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவுக்குள்ள நேச்சுரல் லைட்டிங்கே எப்பவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி. இந்த ஏரியாவில் நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் செட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேர்கேஸ் முடிஞ்ச உடனே இந்த ஏரியாவில் ஸ்டடி டேபிள், ஒரு எக்ஸிட் டோர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பால்கனி, 2 பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் 2x2 வெட்ரிஃபைட் டைல்ஸ். பெட்ரூம் டோர் இது நம்ம மெம்பரேன் டோர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டீக் உடன் ஃப்ரேம் வித் மெம்பரேன் டோர். இது ஒரு 10/16 பெட்ரூம். இதில் நம்ம இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். இது டிவி யூனிட், ஒரு சின்ன டிவி யூனிட் பண்ணியிருக்கிறோம், காட்டுக்கு ஆப்போசிட்டாக ஃபேஸ் ஆகிற மாதிரி. தென் கபோர்ட் ஒர்க் வந்துட்டு இதை ஆக்சுவலாக ரூமுக்குள்ளே ஆக்குபை பண்ணாமல் அந்த பிளானே போட்டிருக்கோம். பிளான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ரூமோட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் இது ஒரு சைட் ஸ்பேஸ், 2 பெட்ரூமுக்குமே சைட் ஸ்பேஸில் தான் இந்த கபோர்டை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த வால்க்கு உள்ளே தான் இந்த ஸ்பேஸ் இருக்குது. இது எம்டிஎஃப்ல நம்ம இந்த ஒர்க்கை செய்திருக்கிறோம். ப்ரீ லேமினேட்டட் எம்டிஎஃப்னால காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வெளியே நம்ம மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கிறத வந்துட்டு சேம் ப்ரீ லேமினேட்டடாக வர எம்டிஎஃப் போட்டிருக்கோம். இது அதுக்கு மேலே மைக்கா செய்திருக்கோம். எல்லாத்தையுமே தேவையான ட்ராஸ், சாஃப்ட் க்ளோசிங்
ஹிஞ்சஸ், சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே லாஃப்டையும் கவர் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பிளான் பண்ணும்போது இந்த கபோர்ட், இந்த வார்ட்ரோப் ஏரியாஸ் வந்து ரூமுக்குள்ள 10x16 ரூம் பண்ணிட்டு அந்த 10x16 ரூமோட ஒரு ஏரியா நம்ம யூஸ் பண்ணோம்னா 10x16 ரூம் வந்து 10x14 ஆகிடும். பட் இது மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் சைடாக இருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் ஆர் கபோர்ட். தென் இப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் ஆல் த 4 வால்ஸ்லையுமே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்துடும் சொல்லியிருக்கோம். ஏன்னா இது ஒரு ஃபைனல் ஒர்க்ஸ் நடக்கும்போது ஒரு கான்ட்ராக்டருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு பெரிய இஷ்யூ வருது. ஸோ அதனால் எங்கே பாயிண்ட்ஸ் ரெக்வயர்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இது ஒன் சைடு தான் டோர் என்ட்ரானே மெயின் சுவிட்ச் போர்டு. தென் அதர் சைடு ரெக்வயர்டான நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 2-வே சுவிட்ச், அப்புறம் இங்கே ப்ளக் பாயிண்ட், ஹெட்போர்ட் சைடு, தென் இன்னொரு வால்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இந்த 4th வால்லையும் நம்ம இங்கே டிவி வரப்போகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மெயின் சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுல இருந்து இந்த டென்னிஸ்டோட பெட்ரூம்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் அண்ட் தென் டாய்லெட். எல்லா பிளான்லையுமே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங்கோட பிளான் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் அதுக்கான சேம் ப்ரீலேமினேட்டட் எப்படி யூஸ் பண்ணி தான் செய்திருக்கோம். டோர்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம பிவிசி டோர்ஸ் தான் போயிருக்கோம். நம்ம பட் அடுத்த ஸ்பெக்கில் வந்து நம்ம பாலிமர் டோர்ஸ் இருக்குது ஆர் யூபிவிசி டோர்ஸ் அந்த மாதிரி நம்ம போகலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம டைல் ஹைட் வந்து ஃபுல் 10 feet ஹைட்டுக்கு நம்ம டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஃபிட்டிங்ஸ் வந்து பேரிவரோட ஃபிட்டிங்ஸ். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் ஆல்மோஸ்ட் ப்ளம்பிங்கோட காஸ்ட் வந்து நம்ம எஸ்டிமேட்டட் காஸ்ட், நம்ம இனிஷியலாக பண்ணுற எஸ்டிமேஷனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் காஸ்ட்குள்ளே தான் செய்திருக்கிறாங்க. இது எல்லாமே பேரிவர் ஃபிட்டிங்ஸ். தென் இது பர்டிகுலராக பார்த்தோம்னா இதுவுமே நம்ம ஒரு இந்தியன் கம் வெஸ்டர்ன் கிளாசெட்டுங்கிற ஒரு இது வெஸ்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் இந்தியன் கிளாசெட்டாகவும் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஸ்கோப்பில் தான் இதே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஒரு இப்படி தான் டைல் அப்படிங்கிறத பிளான் பண்ணாமல் இப்போ இது வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி பேசிக்காக இப்போ நம்ம டிசைன் வந்து 4/2 போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு வரும் ஃபார் ஒர்க்கிங் ஆகட்டும், லேபர் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும். இது நம்ம 2/1 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுலேயுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸை எடுத்து அதை நம்ம 6 inches by 2 feet நம்ம இது மாதிரி கட் பண்ணி 1 வால் பண்ணியிருக்கிறோம், ஒரு வால் ஃபுல்லாக ப்ளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த செட்டை அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்மளோட இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இது பால்கனிக்கு வர ஸ்டீல் டோர். இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஜிஐ டோரை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பெயிண்டிங்க்கு அப்புறம் இது ஒரு உடன் டோரோட லுக் அண்ட் ஃபீல் தான் கொடுக்கும். இதுக்கு வந்துட்டு பிஇகேடி லாக்ஸ் அண்ட் சேஃப்டி லாக்ஸ் வந்துட்டு 2 லாக் வந்து இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் லாக் அண்டு மார்டைஸ் லாக். ஸோ இது ஒரு எக்ஸிட் டோர்ஸுக்கு எல்லாமே இது எக்ஸிட் டோர்ஸ்க்கு இது ஸ்டீல் டோர். நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இது ஸ்டீல்ங்கிறதே நமக்கு தெரியும். ஆக்சுவலி எக்ஸிட் டோர்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெம்பரேன் டோர் ஒரு உடன் டோர் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு சேஃப்டி டோர் பார்க்க நல்லா இருக்காது, ஒரு ஸ்டீல் டோர் நம்ம மெட்டல் டோர் போவோம். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம ஜிஐ டோராகவே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஆல் எக்ஸிட் டோர்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி, வெஸ்ட் சைடு இருக்கிற பால்கனி. பால்கனியில் வந்து நம்ம ஃப்ளோர் டைல் வந்து சேம் பார்க்கிங் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெயிலிங் யூஸ்வலாக ரெயிலிங் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற ரெயிலிங் நமக்கு வந்துட்டு எஸ்எஸ் வித்தவுட் கிளாஸ் தான் வரும். இது டஃபன் கிளாஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது அடிஷ்னலாக இந்த டஃபன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பால்கனியில் 50 rupees per square feet உள்ள நான் ஸ்லிப்பரி டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னர் ஏரியாவில் 60 rupees உள்ள ஃப்ளோர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் எலிவேஷன் ஃபீச்சருக்காக இங்கே ஒரு எம்எஸ் ஸ்டைல் பர்கோலா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இதோட வியூவை பார்க்க முடியும். இந்த ஏரியா எல்லாமே புட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஆல் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளோட பேசிக் ஸ்பெக்கில் இருந்து ஸ்பெக் 1, ஸ்பெக் 2, ஸ்பெக் 3ல ஃப்ரண்ட் சைடு வந்து புட்டி வித் ப்ரைமர். அது அதர் 3 சைட்ஸ் வந்து நம்ம பிளாஸ்டரிங்க்கு அப்புறம் 2 கோட்டையம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே பார்க்கணும். தென் செகண்ட் பெட்ரூம் வந்துட்டு சேம் ஸ்டேர்கேஸ்ல இருந்து இந்த லாபி ஏரியால இருந்து நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு வரோம். ஆக்சுவலி இதுதான் சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் சேம் மெம்பரேன் டோர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஹிஞ்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இதுதான் நம்ம அந்த பெட்ரூமுக்கும் ஆல்ரெடி பார்த்த பெட்ரூமுக்கு இதுக்கும் இன்பிட்வீன் இருக்க ஸ்பேஸ். இதுவும் பில்டிங்கோட ஏரியாவை கன்சியூம் பண்ணாமல், கார்பெட் ஏரியாவை கன்சியூம் பண்ணாமல்
கபோர்ட் ஸ்பேஸ் தான். மைக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரீ லேமினேட்டட் MDF தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சேம் சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ். இதில் தனியாக ட்ரெஸ்ஸிங் இல்லாததால் சேம் இதுலேயே நம்ம ட்ரெஸ்ஸிங்கும் செய்திருக்கோம். தென் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ன்றதால கிளைண்ட்டுக்கு வந்து தனியாக கன்வென்ஷனல் பீரோஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டீல் பீரோஸ் வந்து வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்றதால, பட் அது ஓப்பனாக வச்சா நல்லா இருக்காதுன்றதால நம்ம அதையும் இதுக்குள்ளேயே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டீல் பீரோஸ் அப்படியே கொண்டு வந்து உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் செய்திருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்டீல் பீரோஸோட லுக் அண்ட் ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறதுக்காக செய்திருக்கோம். சார் இதுலேயும் இப்போ நம்ம யூஸ்வலாக பார்க்குற விண்டோஸ் வந்து UPVC விண்டோஸ், தென் ராட் வந்து 12 ஸ்டீல் ராட்ஸ் யூஸ் பண்ணி இதை செய்திருக்கோம். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஆல் த 4 வால்ஸ் அங்கே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வால்ஸ்லையுமே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வர மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பெட்ரூமோட சீலிங்கை பொறுத்தளவுக்கு ஃபால் சீலிங் நம்ம செய்யாட்டியும் ஸ்பாட் லைட்ஸை வந்து நம்ம சீலிங்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமோட டாய்லெட் ஏரியா இதுலேயும் நம்ம 10 feet ஹைட்டுக்கு வால் டைல்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் பேரிவர் ஃபிட்டிங்ஸ். இதில் வந்து நார்மல் வெஸ்டர்ன் கிளாசெட் பேரிவரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாஷ் பேஷன், அதுக்கு தேவையான ஸ்விட்ச் பாயிண்ட்ஸு, மிரர் பாயிண்ட்ஸ், மிரர்ஸ் எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கில் தான் வருது. ஸோ அதை இது வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம கொடுக்கறது இல்லை, ஐ மீன் இனிஷியல் கான்ட்ராக்டில் வரதில்லை. இது நம்ம அடிஷனல் ஒர்க்காக தான் இந்த மிரர் செய்திருக்கோம். மிரர் தவிர பாக்கி இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கோப்பில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அகைன் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற லாபி ஏரியாவிலிருந்து ஈஸ்ட் சைடு பால்கனி. இதுவும் நம்ம ஒரு அவுட்டர் டோர்ன்றதால எக்ஸிட் டோருக்கு வந்து ஸ்டீல் டோர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து GI டோர் மாதிரி சொல்லி இது வந்து MS டோர் கிடையாது, GI டோர். இதுக்கும் ப்ராப்பரான மார்டைஸ் லாக் அண்ட் பாக்ஸ் லாக் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக இதை நம்ம செய்திருக்கிறோம். இந்த ஏரியாவில் லைட்டிங் வரணுங்கிறதுக்காக சேம் கிளாஸ் பிளாக்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஈஸ்ட் சைடு இருக்கிற ஒரு பால்கனி ஏரியா. இதுக்கு லோ ரூஃபில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு 7.5 feet ஹைட்டில் இந்த ரூஃப் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன பர்குலோ ஓப்பனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இது இருக்கும். சேம் இந்த பால்கனி ஸ்பேஸ்லேயே ஒரு வாஷ் பேஷன் வித் மிரர். இங்கே வந்து வாஷிங் மிஷின் வரப்போகுது. ஸோ அதுக்கான டாப் பாயிண்ட்ஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஒரு பால்கனி அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுக்கும்போது இங்கேயே நம்ம வாஷிங் அண்டு கிளாத்ஸ் ட்ரையிங் எல்லாமே செய்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணும்போது பெட்டராக இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம பார்க்கிங் டைல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ரஃப் 1/1 1.5x1.5 உள்ள டைலை யூஸ் பண்ணியிருக்கோம். ரூஃப் டாப்பை பொறுத்தவரை இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் 2 இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் 3 இருக்கிற கூல் ரூஃப் டைல் தான் நம்ம இதுக்கு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கூல் ரூஃப் டைல் 1/1 கூல் ரூஃப் டைல் இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது ஆக்சுவலி இதுதான் நம்ம எப்பவுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு காலம். நம்ம காலம் எப்படி டெர்மினேட் பண்ணியிருக்கோங்கிறது முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு என்ன ஹைட்டில் ஸ்டீல் ராட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு நம்ம அப்படியே விட்டு அதை நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா எப்படி கரோட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ எந்த ஒரு காலம் இருக்குது அப்படின்னாலும் அதை ப்ராப்பராக என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் இந்த பில்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இதர் M15 இருந்தாலும் சரி M20 M25 என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த ராட்ஸை வந்து இந்த லெவலில் டெர்மினேட் பண்ணி அதை வந்து கான்கிரீட் பண்ணி இப்படி வைக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா நம்ம எப்போ ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் இதை பிரேக் பண்ணி பார்க்கும்போது ஒரு எப்படி ஸ்டீல் நம்ம போட்டோமோ சேம் ஸ்டீல் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லாட்டி தான் கரோட் ஆகி மோசமாகிறது. இங்கே வந்து ஒரு வாஷிங் ஸ்டோன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம கீழே பார்த்த பர்கோலா ஏரியா, இதுக்கு மேலே டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுவும் நம்ம ஒரு ஸ்லோப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேளை ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே ஒரு ரெயின் வாட்டர் ஒரு நார்மலான ஒரு ரெயின்லேயே மேலே இருக்க
வாஷ் ஆகிடும். பட் நம்ம ஃப்ளாட்டாக போடும்போது அது நடக்காது. தென் அடுத்தது எப்பவுமே ஒரு ஸ்லோப்பாக இருக்கும்போது நமக்கு வந்து லைட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரும், ஹீட் ரேடியேஷன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே இருக்காது. ஸோ ஒரு டிகிரியை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அது எந்த சைடு நம்ம அந்த டிகிரி மெயின்டைன் பண்ணுறோங்கிறதும் முக்கியமான விஷயம். சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த பில்டிங். இந்த கார்னரில் நம்ம வாட்டர் டேங்க் பிளான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் வர்றது வந்து நம்ம ஃப்ளோரில் ஒரு பெட்டு ரைஸ் பண்ணி செட் பண்ணுறோம். பட் இது அடிஷ்னலாக நம்ம எலிவேஷன் ஃபீச்சருக்கும் ரைஸ் ஆன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த வாட்டர் டேங்க் பெட்டு செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி ரைஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஏன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் நம்ம பிளான் பண்ணும்போது அதோட சோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்தால் நமக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் கீழே பெட்டு போட்டாலும் அதுக்கப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டு மாதிரி ரைஸ் பண்ணணும் இன்னொரு டேங்க். ஸோ அதுக்கு பிளான் பண்ணி செய்கிறது பெட்டராக இருக்கும். இதுக்கு எல்லாமே யூபிவிசி பைப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ளைன்ஸ் எல்லாமே யூபிவிசி பைப்ஸ், கன்சீல் பண்ணுறது எல்லாமே சிபிவிசி அண்ட் ஹாட் வாட்டர்ஸ்க்கு எல்லாமே சிபிவிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி வேஸ்ட் வாட்டர் லைன்ஸுக்கு தான் நம்ம பிவிசி பைப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு ஆஸ் செட் நம்ம எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம புட்டி அண்ட் கலரிங் செய்யணும். ஸோ அதை தான் செஞ்சுருக்கோம். எந்த ஃப்ரண்ட் சைடாக இருந்தாலும் சரி, பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு புட்டி பார்த்துருக்கோம், கலரிங் பண்ணியிருக்கோம், டூ கோட் கலர் பண்ணியிருக்கோம். அதே அதர் சைட்ஸ் வந்து அதர் சைட்ஸுக்கு இப்போ இன்னர் சைடும் அதர் ஆல் த சைட்ஸ் பிளாஸ்டிக் அப்புறம் டூ கோட் கோட்டையும் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் பாடியில் வர்ற இந்த வாட்டர் ஃபவுண்டைனில் இருக்கிற இந்த சவுண்டிங்கே ஒரு மெடிடேட் பண்ணுற, ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நேச்சுரல் லைட்டிங், நேச்சுரல் சவுண்ட்ஸ் வர மாதிரி நம்ம ஒரு வீட்டை அமைக்கிறதே வந்து ரொம்ப பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வருடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத யூடியூப்பில் டீட்டெயில்டு வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கனவு வீட்டின் கட்டுமானத்தை 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண அனுபவம் உள்ள எங்களுடன் இணைந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா மேலே இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.